ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 நாளாக ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஜெயின் தீக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைங்கள கூட 6 வயசில் ஒரு பையனை பார்த்தா, 8 வயசில் ஒரு பெண் குழந்தை. நல்ல வசதியான வீட்டு குழந்தைங்கள தான் இருக்குது, பணக்கார வீட்டு குழந்தைங்களாம் இருக்குது. அதுங்கெல்லாம் தீக்ஷா எடுத்து அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு மொட்டை அடிச்சுட்டு அவங்க அந்த தீக்ஷா எடுத்தவங்களுடைய கூட போகுது. ஒயிட் ட்ரெஸ் போட்டு சாமியார் மாதிரி போகுது. அது பார்க்கும்போது மனசு பதறுது. என்னென்னா, அந்த அவ்வளோ சின்ன குழந்தைங்களா இருக்குது. அதுங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமும் தெரியாது, துக்கமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. வாழ்க்கைன்னா என்னென்ன தெரியாது. ஒரு 18, 20 வயசு இப்போ நம்ம ஓட்டு போடுறதுக்கு கூட ஒரு வயது வரம்பு வச்சுருக்கோம். கல்யாணத்துக்கு ஒரு வயது வரம்பு வந்துடுது. அதுக்கு முன்னெலாம் சைல்டு மேரேஜ்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் ஒரு வயது வரம்பு வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ஜெயின் தீக்ஷாங்கிறதுக்கு கூட ஒரு 21 வயசாவது மினிமம் வச்சுட்டாங்கன்னா, அதுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு அது வரைக்கும் அவங்களுக்கு அதுக்குள்ளே அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு 60% வரைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம், துக்கம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். என்னென்னா நம்ம இந்த தீக்ஷா படுக்கிறதுனால நமக்குள்ள பெனிஃபிட்ஸ் என்ன, நம்ம என்னென்னத்தெல்லாம் சாதாரண வாழ்க்கையிலேருந்து நம்ம இழந்துக்கிட்டு அங்கே போகிறோம், அங்கே போனால் என்னென்ன சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் ஐடியா வந்த பிறகு அவங்க போனாங்கன்னா நல்லாயிருக்கும். இதை ஒரு சட்டமாக கூட கொண்டு வரலாம். இந்த வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் தீக்ஷா எடுத்துக்கணுன்ட்டு. இது மாதிரிலாம் பேசுகிறது சரியாக தப்பானே தெரில. ஆனால் அதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அதுவும் பொம்பளை பிள்ளை, 8 வயசு பொம்பளை பிள்ளை ஒரு தீக்ஷா எடுத்துக்கும்போது அது ஒரு 12 வயசு, ஒரு 4 வருஷம் கழித்து அந்த பொண்ணு மெச்சூர் ஆகலாம். வயசுக்கு வரும்போது என்ன தான் அவங்க அம்மா அப்பா சந்தோஷமாக இந்த தீக்ஷா கொடுத்து அந்த குழந்தைக்கு அனுப்பி வச்சா கூட ஒரு 12, 13 வயசு வரும்போது அந்த தாய்க்கு நிச்சயமாக தோணும், ஐயோ நம்ம பொண்ணு இந்நேரம் வயசுக்கு வந்திருக்கும்ல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மனசில் அந்த உறுத்தல் இல்லாமல், நிச்சயம் உறுத்தலோ வருத்தமோ ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்காது. இப்போ போகிற இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், நேச்சுரலாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கவங்க நல்லாவே பார்த்துக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாக்கிற ஒரு தாய்க்கு அந்த மனசு வருத்தம் நிச்சயமாக இல்லாமல் இருக்க சான்ஸே கிடையாது. அதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த கவர்மெண்ட் கூட இந்த தீக்ஷா எடுக்கிறதுக்கு ஒரு வயசு வரம்பு வச்சாங்கன்னா அவங்க அந்த வயசில் ஓரளவுக்கு முடிவு எடுக்கிற பக்குவம் வந்துடும். எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. 100% ஜனநாயக நாட்டில் தீக்ஷா எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆனால் அது எடுத்துக்கிறதுக்கான ஒரு வயது வரம்புங்கிறது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.